விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். திருக்கணிதப்படி அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை 7:42 மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 5:25 மணி அளவுல மீண்டும் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார். வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி 22ஆம் தேதி 8 நாட்களுக்கு முன்பாகவே 8ஆம் தேதி புதன்கிழமையில மாலை 6:45 மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். 22ஆம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை 5:54 மணிக்கு கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சியாகிறார். கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி 48 நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி 75 நாட்கள் அதிசார குரு பயிற்சி நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்துல பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமத்துல 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராருங்க. ஆனா அதிசாரமாக குரு வர்றதால 8ஆம் இடத்து பலனையும் சேர்த்துதான் கொடுப்பாரு. அப்போ உணவு விஷயத்துல நல்ல கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் மிக நல்லது. இதுவரைக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். அதற்கு வரக்கூடிய வரனுக்கும் நல்ல குரு பலன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரன் வரும் பொழுது நிச்சயமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதால உங்களுடைய தந்தைக்கு இருந்த செலவுகள் குறையுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சிறுவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தந்தைக்கு இருந்த செலவுகள் குறையும். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீங்க. நல்ல தரிசனத்தை நீங்க கிடைக்க பெறுவீங்க. ஆனா இருந்தாலுமே அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலயோ அதிகமாக கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயோ செல்வதை நீங்க முற்றிலுமா தவிர்த்து விடுறது ரொம்ப நல்லது. அப்படி சென்றீங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் உங்களுடைய ராசியை பார்வையிடுறார். ஆகவே உங்களுக்கு இருந்த உடல் நோய்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீங்க. நல்ல சந்தோஷத்தை அடைவீங்க. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. இதுவரைக்கும் நீங்க தெய்வங்களுக்கு செஞ்ச பூஜைகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தீருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகள் இந்த 48 நாள்ல, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 48 நாள்ல அதற்கான முயற்சிகளை நீங்க ஏற்படுத்தலாம். அதற்கான முயற்சிகளை நீங்க துவங்கலாம். உங்களுடைய ராசியில குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தால இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களுடைய ராசியை 3ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறாரு. அப்போ இனிமே ஒரு தைரியம் கிடைக்கும். இது வரைக்கும் எதை செஞ்சாலுமே தைரியம் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இனிமே தைரியம் கிடைக்கும். அதன் மூலமா நன்மைகள் அடைவீங்க. உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களின் ஆதரவு இனிமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சற்று பட்டும் படாமல் இருந்தவங்கலாம் உங்களை தேடி வரப்போறாங்க. அதன் மூலமாக நீங்க நன்மைகளை அடைய போறீங்க. தாயின் ஆரோக்கியத்துல சிறு குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு உடல் வலிகள், முக்கியமா மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி ஆகியவை சிறு சிறு உபாதைகள் இருக்கும். அதற்கு நீங்க மருத்துவம் செய்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவால பார்க்கப்படுறாரு. ஆகவே குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மனம் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் நீங்கிவிடும். உங்களுடைய குழந்தைகள் சென்ற காலங்களை விட இந்த 48 நாள்ல எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவாங்க. அதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி போகுது. 5ஆம் இடத்துல சனிக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம். இதுவரைக்கும் நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு செஞ்ச விஷயங்கள் கூட தோல்விகள்ல முடிஞ்சிருக்கும்.
ஆனா இனிமே செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க வெற்றியை பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. யாருமே கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க கண்டிப்பா வெற்றியை பெற போறீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குங்க. அப்போ இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் முழுமையா நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அபிப்பிராய பேதங்கள் குறைஞ்சுவிடும். உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க. நல்ல தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுறதால லாபத்துல உங்களுக்கு திருஷ்டி இருந்துச்சு. உங்களுடைய செயல்பாடுகள் வெளியில சொல்லும் பொழுது அதுல சிரமங்கள் இருந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த பணம் வராம இருந்துச்சு. இனி இந்த குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை வராத பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த 48 நாட்கள்ல. ஆனா தொடர்ந்து அதை பற்றி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து கேட்டால் மட்டுமே இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இந்த 48 நாள்ல கிடைக்கும். இல்லைன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எப்பொழுது நீங்க பணத்தை திருப்பி கேட்டாலும் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க திருப்பி கேளுங்க. அப்பொழுதுதான் விரைவில் கிடைக்கும். அதுவும் செவ்வாயில பிற்பகல்ல நீங்க அந்த பணத்தை கேட்டு வாங்கலாம். பிற்பகல்ல அந்த பணத்தை திரும்பி வாங்கும் பொழுது நிச்சயமா அந்த பணம் விரைவில் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க பண விஷயத்துல கேட்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றா இருக்கும். ஆனா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பணத்தை கடனா வாங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்காதீங்க. அது வெள்ளி இல்லைன்னா புதன்கிழமை அன்று வாங்குறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் சனி பார்வை இருக்கு. அப்போ உங்களுக்கு குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே மத்தவங்க கிட்ட பேசும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த அக்கறையோடு பேசுறது உங்களுக்கு சிறப்பு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு விரைவில் கிடைக்கும். இடமாற்றங்கள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு ஏற்பட்டாலும் நல்ல இடத்துல கிடைக்காது. சிறிது வேலை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் கிடைக்கும். இருந்தாலும் சென்று விடுங்கள். இல்லாவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். இருக்கிற இடத்துல தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். வேறு இடங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா வேலை பளு அதிகமா இருக்குமே தவிர உங்களுக்கு அதிகமா பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் அப்படின்னா ஒரு முறை வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் நீங்க போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் சென்று அங்க முருக பெருமானுக்கு நீங்க சந்தனத்தூள், சந்தன பவுடர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுங்க. இத மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலைகள், மலர் மாலைகள் நீங்க கொடுத்துட்டு வரலாம். இந்த பிரார்த்தனைகள், இந்த வேண்டுதல்கள் நீங்க செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் அனைத்து பிரச்சனையிலும் விடுபட்டு நன்மைகளை பெறுவீங்க. மேலும் முக்கியமா இந்த 48 நாட்கள் அதிசார குரு பயிற்சியில உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். உறுதியாகவே சொல்லலாம். பொதுவா குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் மாதா பிதா குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருக்கு அப்புறம் தான் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மாதா பிதாக்கு அடுத்தபடி குரு தான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி நமக்கு கொடுப்பார். ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். குரு பகவானுக்கு 4 அபிமான ஸ்தலங்கள் இருக்குங்க. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக நீங்க செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூர் அப்பன் கோவில், கிருஷ்ண பகவான் கோவில் நீங்க போயிட்டு வரலாம். அடுத்தது படிப்புக்காக நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுங்க. அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகிலேயே திட்டைன்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. திருமணத்துக்கான ஏற்பாட்டை தரக்கூடிய குரு பகவான் கோவில். அடுத்தது தொழில் துறையில வெற்றி வேணும். தொழில் துறையில எத்தனையோ கோர்ட் கேஸ் விஷயங்கள் இருக்குன்னா அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில். அப்போ இந்த 4 கோவில்கள் உங்களுக்கு குரு பகவானுக்கு அபிமான ஸ்தலங்களா இருக்கு.
மேலும் குரு பகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமா இருந்தாலுமே சரி, அந்த குலதெய்வத்தை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா, தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா நீங்க வியாழக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணும் பொழுது குருவின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பொதுவா தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருள் எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா குரு பகவானை வணங்குங்க, போற்றுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.